இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நல்லாறு எனப்படுவது யாது ஈனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. அப்படின்னா நல்ல வழி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, எந்த உயிரையும் துன்புறுத்தாம எந்த உயிரையும் கொல்லாம இருக்கிறது தான் சிறந்த நெறின்னு அறநூல்ல சொல்லப்படுது. இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. ஏன்னு நீங்களே பாருங்களேன். வந்துட்டோம் அத்தா காளி மகமாயி அத்தா. ஐயோ வானகமே வையகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே, இந்த கொடுமையிலிருந்து நீனும் மீளவில்லையா? சிவகிரி என்னடாச்சு உனக்கு? அங்க பா, கோயில் பலி என்ற பேர்ல ஆடு கோழியோட உயிரெடுக்க போறாங்க. ஒரு காலத்துக்கும் இதை என்னால அனுமதிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நீ யாரா? இந்த பாரு சிவகிரி, இந்த ஊர்ல திருவிழா பலி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். வந்தோமா ஊரை பார்த்தோமா போனோமான்னு இருக்கு. பிறந்தோமா வாழ்ந்தோமான்னு செத்தோமான்னு இருக்க கூடாது. மனுஷனா பிறந்த ஏதாவது ஒன்று சாதிக்கணும். சிவகிரி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு இதுவான நேரம் பொதுச்சேவை பண்றதுக்கு என்னடா நேரங்காலம் பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சும்மா டம்மி அங்க வந்து நில்லுங்க. நான் கிள்ளி கிள்ளி மாதிரி போய் மேட்டர் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னையாது கோயில் ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது கவர்மெண்ட் சொல்லிச்சுல, அதே மாதிரி வெட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்கும் தாடி இருக்கு, உனக்கும் தாடி இருக்கு. ஆமா தாய், நீ புள்ள குட்டிய பெத்து போடுற, ஆனா ஆடு புல்ல தின்னுட்டு குட்டிய போடுதுமா. ஆம்பளைக்கு முன்னாடி விழுந்தா வழுக்க, ஆட்டுக்கு பின்னாடி விழுந்தா புழுக்க. நாம ஆடுலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணியா? ஐயா, ஆடு மாட்டுப்பாலை குடிக்கிறது இல்ல, மாடு ஆட்டுப்பாலை குடிக்கிறது இல்ல, ஆடு மாடும் மனுஷ பாலை குடிக்கிறது இல்ல. ஆனா நம்ம மனுஷ பாயலுங்க எல்லா பாலையும் குடிச்சுட்டு எல்லா வாழ்க்கையும் பாழாக்கிறாங்க. யோசிங்க யோசிங்க. இவர் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாம அதுல வெட்டினா நாம மனுஷங்களே இல்லடா. டேய் ஆட்டை அவுத்து விடுங்கடா. அரசாங்கத்தாலே திருத்த முடியாத இந்த கிராமத்தை 5 நிமிஷத்துல தனி மனிதனா இந்த சிவகிரி திருத்தினா பத்தி. இந்த ஊருக்காக தங்கச்சி நம்ம உசிரியா கொடுக்கலாம். கேளடி கண்மணி.